தீபிகா, கரூர் துயர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமாக இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றுவதா அல்லது எஸ்ஐடி விசாரணையை தொடர்வதா என்ற வழக்குகளின் வாதங்கள் பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுள்ளன. இன்று காலையிலிருந்து தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள், பாஜக தரப்பு வழக்கறிஞர்கள், தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். இப்போது இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு தமிழக அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அந்த நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவன் பிரத்திக்கின் தந்தை பன்னீர்செல்வம் நெஞ்சில் ஈரம் இல்லாமல் தமிழக அரசு தரப்பு வாதிடுகிறது என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் கூறினார். ஆனால் உயிரிழந்த மகனின் தந்தையின் உணர்வு எங்களுக்கு புரிகிறது என்று தமிழக அரசு தரப்பில் கூறிவிட்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவது என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்றும், ஒரு விசாரணையை தொய்வில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அந்த விசாரணையை மற்றொரு விசாரணை அமைப்புக்கு மாற்றுவது ஒரு மத்திய மாநில கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்றும், திடீரென ஒரு வழக்கை அவ்வாறு மாற்ற இயலாது என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டு வருகிறது. இன்று காலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. அப்போது விஜய் அங்கிருந்து ஓடி ஒளியவில்லை என்றும், காவல்துறையினர் தான் அவரை அங்கிருந்து வெளியே செல்லுமாறு உடனடியாக பாதுகாப்புடன் அனுப்பி வைத்தார்கள் என்றும், இந்த விசாரணை எஸ்ஐடி விசாரணையில் தமிழக காவல்துறை அதிகாரிகளே இடம்பெற்றிருப்பதால் தங்களுக்கு அந்த விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்று தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இப்போதும் இந்த வழக்கில் அந்த நெரிசலில் உயிரிழந்த சந்திராவி என்ற பெண்ணின் கணவர் செல்வராஜ் மற்றும் பிரத்திக் என்ற சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் ஆகியோர் தரப்பு மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இருதரப்பு வாதங்களும் கேட்கப்படுகிறது. அப்போது இந்த அதிகாலை 4 மணிக்கு உடல்கள் எரிக்கப்பட்டுள்ளன. நள்ளிரவிலேயே 30 உடல்களுக்கு உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு உடனடியாக உடற்கூறாய்வு செய்வதற்கு என்ன காரணம், நள்ளிரவிலேயே அந்த இறுதிச் சடங்குகள் கூட சிலருக்கு நடத்தப்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை அரசு தரப்பில் விளக்க வேண்டும் என்று இங்கு மனுதாரர்கள் தரப்பில் கோரப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அரசு தரப்பு வாதங்களும் இப்போது அந்த நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 2 குடும்பத்தினரின் தரப்பு மனு மீதும் விசாரணை இப்போது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் முடிவில் நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சாரியா ஆகியோர் தலைமையிலான அமர்வு என்ன உத்தரவை பிறப்பிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கடந்த 12 நாட்களாக அந்த கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் அங்கு பாதிக்கப்பட்டவர்களை சென்று அந்த உதவித்தொகையை கூட வழங்க இயலாத சூழ்நிலையில் வழக்குகளும் மற்றும் அவர்கள் தலைமறைவுகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பின்னரே தாவேகாவின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் தொடர்பான நடவடிக்கைகள் தொடரும் என தெரிகிறது. இப்போது அந்த உயிரிழந்த சிறுவன் பிரத்திக்கின் தந்தை அவர்கள் தரப்பில் வாதிடப்பட்ட அந்த வாதத்தில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டு அதிகாரிகளை வைத்து விசாரித்தால் நிச்சயமாக நியாயமான முறையில் விசாரணை நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அவர் வாதிட்ட போது, உயிரிழந்த சிறுவனின் தந்தையுடைய வழி எங்களுக்கு புரிகிறது, ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக அரசு சிறப்பு விசாரணை குழு அதிகாரியை நியமிக்கவில்லை, எஸ்ஐடியை நியமித்தது உயர்நீதிமன்றம் தான் என்று அபிஷேக் மனு சிங்வி தமிழக அரசு தரப்பில் அங்கு ஆஜராகி வாதிட்டு வருகிறார். மேலும் அஸ்ராகார் என்ற மூத்த அதிகாரி தான் சிறப்பு விசாரணை குழுவின் அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார் என்றும், அவர் சிபிஐ போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளில் ஏற்கனவே அஸ்ராகார் பணியாற்றியவர் என்றும், சிறந்த அதிகாரியாக இதுவரை பணியாற்றியுள்ள அஸ்ராகார் இந்த விசாரணையை தொடரலாம் என்று அபிஷேக் மனு சிங்வி தமிழக அரசு தரப்பில் வாதிடும் போது அவர் வலியுறுத்தினார். மேலும் இறந்த மகனை இழந்து நிற்கக்கூடிய தந்தையினுடைய வழியை நாங்கள் மட்டுமல்ல, இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய அனைவரின் வழியையும் நாங்கள் உணர்ந்துள்ளோம் என்று அரசு தரப்பு வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டுள்ள ஒரு காரணத்தின் அடிப்படையை மட்டுமே கொண்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்ற அனுமதிக்க கூடாது என்றும், ஏனெனில் கள நிலவரங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் தமிழக அதிகாரிகள் தான். எனவே ஒரு சிறந்த அதிகாரியின் தலைமையில் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு விசாரணை குழுவில் தான் இந்த விசாரணை தொடர வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. சிபிஐ முன்பு ஏற்கனவே ஏராளமான வழக்குகள் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போது இந்த லிமிடெட் ரிசோர்ஸை வைத்துக் கொண்டு இந்த வழக்கையும் அவர்கள் எடுக்க வேண்டியது தேவையில்லை என்றும் தமிழக அரசு தரப்பில்
வாதிட்ட வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்திருக்கிறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அடுத்த கட்டமாக என்ன உத்தரவுகளை பிறப்பிக்க போகிறார்கள். ஏனென்றால் 5 மனுக்கள் சிபிஐ விசாரணை கோரியும் அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்து தரப்பு வாதங்களையும் அரசு தரப்பு வாதங்களையும் நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சாரியா தலைமையிலான அமர்வு வாத பிரதிவாதங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தரப்பிலும் சில விளக்கங்கள் அரசு தரப்பிலும் அங்கு தாவேகா தரப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக உமா ஆனந்தன் தொடர்ந்த மனு உள்ளிட்டவை தொடர்பாகவும் கேட்கப்படுகிறது. அனைத்து வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு உத்தரவு இன்று பிறப்பிக்கப்படுமா, ஒத்திவைக்கப்படுமா, அல்லது உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அரசியல் ரீதியாகவும் மற்றும் கரூர் மாவட்ட மக்கள், தமிழக மக்களிடையேயும் மிகுந்த எதிர்பார்ப்பை இந்த வழக்கின் முடிவு எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வாத பிரதிவாதங்கள் நிறைவடைந்த பிறகு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.